institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals. ரேஷன் கடைகள்ல வாங்கக்கூடிய அரிசி ஆட்டுக்கும் கோழிக்கும் தான் தீவனமாகிறதா பேசின அமைச்சர் செங்கோட்டையனுக்கு திமுக முன்னாள் அமைச்சர் KN நேரு பதிலளிச்சாரு. அந்த காட்சிகளை பார்க்கலாம். முழுமையாக பாதுகாப்பளித்து தூய்மையான ஆட்சி மக்களுக்கு ரேஷன் கடையிலே வழங்கி கொண்டிருக்கிறார்னு சொன்னார்கள். ரேஷன் கடையிலே வாங்குகிற அத்தனை பேரும் ஆற்றுக்கும் கோழிக்கும் தான் இதை தீவனமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாடறிந்த உண்மை. முன்னாள் அமைச்சர் ஆனால் நேரு கூட அந்த ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றேன். ஏன்னா சுகர் கம்மியாகும்ட்டு அதை சுகரை கம்மியாகும்னு சொல்லி அது அது மோட்டா அரிசி சாப்பிட்றாரு. அதனால் வந்து எல்லாரும் நம்முடைய அவை முன்னவர் சொல்றார், ஆட்டுக்கு மாட்டுக்கெலாம் இல்லை, இன்னைக்கு ரேஷன் அரிசி எல்லா மக்களும் சாப்பிட்றாங்க. நீங்கள் உனக்கு வச்சிங்க இன்னைக்கு ரேஷன் அரிசி. காரணம், ரேஷன் அரிசி சாப்பிடுகிற போது அந்த சர்க்கரை அளவு குறைகிற காரணத்தால் எல்லா மக்களும் அதை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நீ எப்படி காலையில் இருந்துச்சோன்னா நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பான்னு பேட்டி கொடுக்குறியா, அது மாதிரி இன்றைக்கு ரேஷன் அரிசியை எல்லா மக்களும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. Saram institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals.